ராமகிருஷ்ண ஹரி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜுடைய 17வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹரிபாட்ட கீர்த்தி முகே ஜரி காய பவித்ர சிஹோய தேஹத்யாச்சா தயாச்சே சமார்த்தியே தபின்னலா அமூப சிரஞ்சீவ கல்ப வைகுண்டினாந்தே மாத்ருபித்ருப்ராதா சகோத்ர அபாரா சதுர்புஜ நர ஹூஹுனிடேலே ஞானகோடகம்ய ஞானதேவாலாதலே நிவೃತ್ತಿ ದೀನತಿಧಲೆ ಮಾಜ್ಯಹಾದಿ ಹರಿಮುಖೇ ಮಣ புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த 17வது ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த வாயினால் ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சொன்ன மாத்திரத்தில் நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, நம்மளுடைய தேகம் நம்மளுடைய உடம்பு இருக்க பாருங்கோ அது பவித்திரமாகி விடுகிறது அப்படிங்கிறா. இந்த ஸ்ரீஹரின் குணங்களை நம்ம சொல்கிறதால ஸ்ரீஹரியின் நாமத்தை சாதாரணமாக உச்சரிப்பதாலும் நமது தேகம் உடனே சுத்தமாகி விடுகிறது அப்படிங்கிறா. இங்கே ரகுவண்ணா ஒரு இதில் சொல்லியிருக்கா, அதாவது இந்த மாதிரி ரொம்ப நம்ம நாமா சொல்லிகிட்டே நம்ம ஒரு இதில் இருக்கோம் இல்லையா, அப்போ நம்மளுடைய மலம் கூட அந்தளவுக்கு நாற்றம் அடிக்காது அப்படின்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட எண்ணங்கள் கண்ட உணவுகள் வேறு மாதிரி சில விஷயங்கள் அதை சாப்பிட்றவாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரிநாம சங்கீர்த்தனம்ல வாயினால் நம்ம சொல்கிறதுனால நம்மளுடைய தேகம் பவித்திரமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஹரிநாமத்தை சொல்பவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, கணக்கிட முடியாத தபங்களின் பலன் அனைத்தும் சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஏன்னா இந்த இது ஒரு தபஸ், நம்ம நாமா சொல்கிறதே தபஸ் பண்ணுற அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற நிறைய ஹரிபாட்டில் சொல்லியிருக்கா. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறா, என்ன அப்படின்னா, அதோடு சேர்த்து கல்ப காலத்திற்கு சிரஞ்சீவியாக வைகுண்டத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது கல்பகாலம் அப்படின்னா எண்ணற்ற காலம், எண்ணிக்கையே அடங்காது, நம்மளால் சொல்லவே முடியாது இவ்வளோ வருஷம் அவ்வளோ வருஷம், எண்ணிக்கை அடங்காத காலம் நம்ம எங்கே இருப்போமா, வைகுண்டத்தில். அது எப்படி இருப்போம், சிரஞ்சீவியாக இருப்போம். இந்த நாம உச்சாரணம் அப்படின்ற அந்த தபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சிரஞ்சீவியாக நம்ம வைகுண்டத்தில் நம்ம வாசம் பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி மாவுலி சொல்கிறா. ஆனால் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம நாமா சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் அது கிடையாது, நம்மை சேர்ந்தவா நம்மளுடைய அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் எல்லோருமே, நம்ம கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே விஷ்ணு ரூபம் அடைந்து வைகுண்டத்திலே இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் அவங்களுடைய வம்சம் அனைத்துமே விஷ்ணுவிற்கு சமமாக மாறிவிடுகிறது, வைகுண்டவாசிகளாகி விடுவார்கள். அதாவது நம்மளை ஒரு ஜாதிக்கு நமக்கு இந்த பித்ருக்களுக்கு பண்ணுற விஷயங்கள்னு ஒன்று இருக்குது, இறந்தவங்களுக்கு நம்ம பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. அப்போது நீ அதையும் செய்யி அதோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியம் செய்கிறது அவள் பித்ருலோகத்தில் இருக்கிறதுக்காக, பித்ருலோகத்தில் சந்தோஷமாக நல்ல உணவு தண்ணி அதெல்லாம் அவளுக்கு நம்ம படைக்கிறோம். ஆனால் நீ நாம சங்கீர்த்தனம் அவளுடைய திதி அன்னைக்கு நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அவள் அடுத்த லோகம் போகிறா, பித்ருலோகத்துக்குலேருந்து ப்ரொமோஷன் ஆகி வைகுண்டத்துக்கு போவா. அதுதான் இங்கே அர்த்தம். நம்ம இப்போ சொல்கிறோம், நம்ம ஆற்றுல உட்காந்து நம்ம நாம சொல்கிறதுனால நம்மளுடைய தேகம் புனிதமாகிறது, நமக்கு வைகுண்டம் கிடைக்கும். அது எப்படி, கல்பகாலம் நம்ம வைகுண்டத்தில் இருப்போம், அது ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய இறந்தவா அம்மா அப்பா யார் நம்ம வம்சத்தில் இருக்காளோ அவள் எல்லாமே வைகுண்டவாசியாகி விடுவார்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை மாவுலி இங்கே சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரகசியம் சொல்கிறா மாவுலி, ஒரு ரகசியம் சொல்கிறா, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ரகசியம்னு சொல்லிடுறா பாருங்க. அதாவது நமக்கு ஒரு ரகசியம் தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப மனசு வருத்தப்பட்டு யார்கிட்டையாவது சொல்லுவோம், ரகசியமாக சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்லிடாதடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
என் புள்ள வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தைய இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஏதோ ஒன்று ரொம்ப படிக்கலை ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ஊரறிஞ்ச ரகசியமாயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது. ஆனால் அதே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு இடத்துல போனால் நமக்கு பணம் கிடைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு இந்த நகை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இதுவாக கிடைக்கிறது, கம்மியாக கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்கிற விஷயங்கள் பாருங்க, யாருக்கும் மூச்சே விட மாட்டோம். நமக்கு கிடைச்ச உடனே தான் மற்ற வாழ்க்கை கிடைக்கணும். ஆனால் மகான்கள் வந்து அப்படி கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ராமானுஜர் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த மந்திரத்தை, தன்னுடைய குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தை வந்து நீ யாருக்குமே சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்னால் இறந்து போயிடுவேன்னு சொன்னான். ஆனால் அந்த திருக்கோஷ்டியூர் மேலே அந்த கோபுரத்தில் ஏறி எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொன்னான். அப்போது அந்த குரு கேட்கும்போது சொல்கிறா, எல்லோரும் பயனடையணும், அதுதான் மகான்கள். அந்த மாதிரி இங்கே வந்து மாவுளி சொல்கிறா, அந்த ரகசியம் என்னது, ரகசியமான அந்த ஞானத்தை வந்து நமக்கு சொல்கிறா. என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரகசியம். எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் நிவர்த்திநாத் வந்து கொடுத்தார், என் கையில் வந்து கொடுத்தார் இந்த ரகசியத்தை, இந்த ஹரி நாமாவை, ராம்கிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமாவை நிவர்த்திநாதர் வந்து அவருடைய கிருபையால் எனக்கு கிடைச்சது. இந்த சுலபமான சாதனை, இந்த இடத்துலையும் சொல்கிறா பாருங்க, ஏற்கனவே ஒரு ஹரிப்பாட்டில் சொல்லியிருக்கா, அச்சீவ்மெண்ட், சாதனைனா அச்சீவ்மெண்ட். அது என்ன சுலபமான சாதனை, சுலபம்னு சொல்கிறா, ஆனால் அச்சீவ்மெண்ட்டை சாதனைன்னு சொல்கிறா. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை வந்து மாவுளி கொடுத்துருக்கா நமக்கு. இதெல்லாம் பண்ணால் நமக்கு வைகுண்டம் கிடைக்கும். எதுக்கு சொந்த வீடு, வீடு கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு உட்காந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். நமக்கு வைகுண்டமே கிடைக்க போகிறதே. அவ்வளோ அதுக்கான வழியை வந்து மாவுளி சொல்கிறாளே, கேட்கணும் இல்லையா? அதை இந்த 17வது ஹரிப்பாட்டில் மாவுளி சொல்லியிருக்கா. நாளைக்கு நம்ம 18வது ஹரிப்பாட் வந்து பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.